மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென் மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதல்வர் விஜய் பல முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்விலிருந்து விலக்களித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் MBBS, BDS சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென்னக மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று சட்டப்பூர்வ உறுதி கோரினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் விஜய் பேசினார். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பகிர்வில் கீழ்மடை மாநிலங்களின் உரிமைகளும் அவற்றை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரமும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். தென்னக மாநிலங்கள் தனித்தனியாக செயல்படாமல் ஒருங்கிணைந்த ஒற்றை பொருளாதார மண்டலமாக சிந்தித்து செயல்பட வேண்டுமென மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தென்னக மாநிலங்களுக்கிடையே உற்பத்தி மையங்கள், தளவாட பூங்காக்கள் மற்றும் தொழிற்சாலை வழித்தடங்களை இணைக்கும் ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலங்களை உருவாக்க வேண்டுமென விஜய் முன்மொழிந்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 31வது தென்னக மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய கேரள முதல்வர் சதீசன் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கூறினார். புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் முழு செலவையும் கேரளம் ஏற்கும் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் தமிழ்நாட்டுக்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். தென் மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு குறித்து தென் மண்டல கவுன்சில் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முக்கிய கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். அமராவதி, பெங்களூரு மற்றும் சென்னையை இணைக்கும் வகையில் குப்பம் வழியாக புதிய புல்லட் ரயில் திட்டத்தை உருவாக்க அவர் முன்மொழிந்தார். மேலும் கோதாவரி, காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலம் 500 TMC அடிகள் தண்ணீரை திருப்பிவிட்டு தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்காகவே மேகதாது அணை கட்டப்படுவதாக கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுக்கு பிறகு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். தென்னிந்திய மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய மாநிலங்களின் முன்னேற்றம் நீரை சார்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஒரு மாநிலத்தின் நலனை பாதுகாக்கும் செயல்முறையானது நீர் வீணாக கடலில் செல்லும்போது பிற மாநிலங்களை நீரின்றி தவிக்க செய்தால் அது யாருக்கும் பயனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் மேகதாது அணை கட்ட வேண்டும் என கர்நாடக முதல்வர் பேசியதை தமிழ்நாடு முதல்வர் விஜய் கண்டிக்கவில்லை என்று திமுக MP தயாநிதி மாறன் விமர்சித்திருக்கிறார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு குறித்தும் அவர் வினவினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் தமிழக அரசு தன் நிலையை மாற்றி பல்டி அடித்துள்ளதாக திமுக IT விங் மற்றும் அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர் என்று ராகுல் காந்தி விமர்சித்தது விஜயைத்தானா என்று திமுக IT விங் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றுவது ஏன் என்று TTV தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்ற தமிழக அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 543 தொகுதிகள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளம் வலியுறுத்தியுள்ள சூழலில் தற்போதுள்ள அணையே மிக உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்த நிலையில் எந்த ரக காரை தேர்வு செய்வது என தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சோதனை ஓட்டத்துக்காக மஹிந்திரா நிறுவனத்தின் பொலிரோ நியோ, ஸ்கார்பியோ உள்ளிட்ட 6 வகையான கார்கள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு கொண்டுவரப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் முதல்வர் விஜயின் அறிவிப்புக்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் பல தேங்கி கிடக்கும் நிலையில் கடுமையான பொருளாதார சுமையில் கடன் வாங்கி MLAக்களுக்கு கார் வழங்குவதா என்று கேள்வி எழுப்பிய அவர் ஏற்கனவே 190 உறுப்பினர்கள் சொந்த வாகனம் வைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் கார் அளிப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ளார்.
மலேசியாவில் PhD பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிதாசன் என்ற மாணவர் அம்பேத்கர் அயலக திட்டத்தில் தனக்கு போதிய நிதி கிடைக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தது சர்ச்சையை கிளப்பியது. இதற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, மாணவருக்கு இதுவரை 48 லட்சத்திற்கும் அதிகமாக நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் உரிய பயனீட்டு ஆவணங்களை மாணவர் சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறினார். இடதுசாரிகளை தாவேகா அரசு ஒடுக்க நினைக்கிறதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கல்லூரி சுற்றறிக்கை முதல் குஜிலியம்பாறை சுற்றறிக்கை வரை குறிப்பிட்டு அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று வினா எழுப்பியுள்ளார். 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் 15 நாட்களுக்குள் எம்எல்ஏக்களை மன்னித்து கட்சியின் பொதுச் செயலர் கடிதம் அளித்துவிட்டதால் தகுதி நீக்கம் என்ற கேள்வியே எழாது என தீர்ப்பளித்தனர். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தைக்கு விருப்பமில்லை என அவரது சகோதரர் மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு சகோதரர் மரிய குலோத் மற்றும் அவரது மனைவி கொரோலினை தாக்கியதாக அமைச்சர் மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 4 முறை சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சமரசத்திற்கு விரும்பவில்லை என மரிய வில்சன் சகோதரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார்களை விசாரிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 நபர்கள் கொண்ட உயர்மட்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இக்குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் முன்னாள் சிபிஐ இயக்குநர் உட்பட மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். வந்தே மாதரம் முழு பாடலை எதிர்ப்பது காங்கிரசின் தேச விரோத மனப்பான்மையை காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சாடியுள்ளார். இது சட்டத்தை மீறும் செயல் என்பதுடன் வாக்கு வங்கியையும் நோக்கமாக கொண்டது என காங்கிரஸ் கட்சியை அமித் ஷா சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை காங்கிரஸ் கட்சி பட்டவர்த்தனமாக மீறியுள்ளதாகவும் அமித் ஷா சாடியுள்ளார். இளம் தலைமுறையினருடன் அரசின் தொடர்பை அதிகரிக்கும் வகையில் அமைச்சர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு அமைச்சரும் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாற்றுவார். அப்போது மாணவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதோடு நாட்டின் முக்கிய பிரச்சினைகளில் மாணவர்களின் கருத்துக்களை அமைச்சர்கள் கேட்டறிவர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் மாணவர் குரல் நிகழ்வுக்கு 30 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. மாணவிகளின் கல்வி, பாதுகாப்பு, சமத்துவம் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்வில் 8000 முதல் 10,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தை மரணத்திற்கு பிறகு தாய் தனியாக எதிர்கொண்ட சவால்கள் தானும் சகோதரியும் மட்டும் அறிந்த ஒன்று என்று ராகுல் காந்தி உருக்கமாக தெரிவித்துள்ளார். தந்தை மறைந்த பிறகு தாய் தனியாக எதிர்கொண்ட சவால்களையும் மன தைரியத்தையும் கண்ணியத்தையும் தானும் பிரியங்காவும் மட்டுமே அறிவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜப்பானிய அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமி ஆகியோர் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் இதன் முக்கிய நோக்கமாகும். தர்மேந்திர பிரதானை தொடர்ந்து கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா பதவி விலக வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழகம் மாணவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வரவேற்க மறுத்ததால் அவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்க தடை விதிக்கப்படும் என்று இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா மிரட்டல் விடுத்திருந்தார். ஜார்க்கண்ட் மாநில அரசு தேர்வுகள் ரத்து உத்தரவுக்கு அந்த மாநில உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி போராட்டங்கள் நடந்ததை அடுத்து 44 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் விசாரணை செய்தது. மும்மொழி கொள்கையை நடப்பாண்டில் அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒருமுறை மட்டும் விலக்களிப்பது குறித்தும்
மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த போதுமான ஆசிரியர்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து 10 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறும் சிபிஎஸ்இக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாட புத்தகங்களை உருவாக்க NCERT அமைத்துள்ள குழுவில் RSS மற்றும் ABVP தொடர்புடையவர்கள் இடம்பெற்றிருப்பதாக NSUI குற்றஞ்சாட்டியுள்ளது. NCERT பாடப்புத்தக குழு நியமனங்கள் தொடர்பாக அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்துவதாக RSS அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. NCERT பாடப்புத்தக குழுவில் RSS பின்னணி கொண்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனநல பாதிப்பு மற்றும் டிஜிட்டலுக்கு அடிமையாவதை தடுக்க கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டாய வயது சரிபார்ப்பு முறைகளை கோரி இம்மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடுகளை தடுப்பது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மறுபரிசீலனை செய்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளில் உள்ள சில தெளிவற்ற தன்மைகள் மற்றும் அவை சமூகத்தை பிரிக்கும் அபாயம் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தடை விதித்தது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் காஷ்மீரை தொடர்ந்து லடாக்கிற்கும் சென்றுள்ளார். லடாக்கில் சீனா எல்லை தொடர்பாக பிரச்சினை செய்து வரும் நிலையில் அங்கு அமெரிக்க தூதர் சென்றுள்ளது அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லடாக்கிற்கு செல்வதை பெரும்பாலும் வெளிநாட்டு தூதர்கள் தவிர்ப்பது வழக்கம். மேலும் அமெரிக்க தூதர் ஒருவர் கூட இதுவரை லடாக் சென்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே பாதுகாப்பிற்காகவும் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்காகவும் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள், கூரைகள், கம்பிவேலி அகற்றப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் புல்டோசர் கொண்டு இவற்றை அகற்றினர். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எனில் ராகுல் காந்தியை தலைவராக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் அவர் அளித்துள்ள பேட்டியில் ராகுல் காந்தியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் பாரத் ஜோடோ யாத்திரை பயணம் கோடிக்கணக்கான மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். மேற்கு வங்க பார் கவுன்சில் தேர்தலில் மொத்தமுள்ள 23இல் 15 பதவிகளுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளால் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு மத்தியில் திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த வெற்றி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியான பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும் பார் கவுன்சிலில் தலா 3 பதவிகளை கைப்பற்றியுள்ளன. தேசிய மருத்துவ ஆணைய மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் வகையில் ஒரே தேசிய தனித்துவ அடையாள எண் வழங்கும் புதிய திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் புதிதாக பதிவு செய்யாமல் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மருத்துவ சேவை ஆற்ற முடியும். இந்திரா காந்தி மரணத்தை தொடர்ந்து சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் தண்டனை பெற்ற காங்கிரஸ் முன்னாள் MP சஜன்குமார் காலமானார். 1984ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது டெல்லி கலவரம் தொடர்பான வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் சஜனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கரூர் துயர வழக்கு குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை தர சிபிஐ மறுப்பு தெரிவித்துள்ளது. அவ்வழக்கின் விசாரணை நிலவரம் குறித்து விவரங்களை கேட்டு ஸ்ரீவத்சல் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள சிபிஐயின் பொது தகவல் அதிகாரி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்பிலிருந்து சிபிஐக்கு விலக்களிக்கப்பட்டிருப்பதாக கூறி விவரங்களை அளிக்க மறுத்துள்ளார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை புறநகர் மின்சார ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இதனால் குறிப்பிட்ட நாள்களில் இரவு நேரங்களில் இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் முழுமையாகவும், சில ரயில்கள் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பகுதியாகவும் ரத்து செய்யப்பட உள்ளன. மேலும் சில ரயில்களின் புறப்படும் நேரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த ராகிங் தடுப்பு நடவடிக்கை போன்ற திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது.
இது தொடர்பான மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யக்கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வங்கதேசத்தின் 23வது அதிபராக மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வங்கதேச நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மிர்சா ஃபக்ருல் 255 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜமாத் இஸ்லாமி தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணியின் வேட்பாளர் ஒலி அகமது 88 வாக்குகளை மட்டுமே பெற்றார். RSS தலைவர்களுக்கு ராஜாங்க ரீதியிலான மரியாதைகளை வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் அமெரிக்க அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் நியூயார்க்கிற்கு செல்லவுள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஆணையம் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை பதிலளித்துள்ளது. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள சிங்பூம் பாறை பகுதியில் சுமார் 350 கோடி ஆண்டுகள் பழமையான நுண்ணுயிரிகளின் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது பூமியில் உயிரினங்கள் தோன்றியதற்கான மிக பழமையான நேரடி சான்றாகும். ராமன் நிறமாலையியல் மற்றும் கார்பன் ஐசோடோப் ஆய்வுகள் மூலம் இந்த நுண்ணுயிரிகள் ஒளிச்சேர்க்கை மற்றும் சிக்கலான வளர்ச்சிதை மாற்ற பாதைகளை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர் கிராண்ட் நிறுவனர் ஹுய் ஹாயானுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 2016-2021 காலகட்டத்தில் வீடு கட்டித் தருவதாக மக்களிடமிருந்து பல பில்லியன் டாலர் பணம் பெற்று மோசடி செய்து சீன பொருளாதாரத்தை சீர்குலைத்த வழக்கில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவரது தனிப்பட்ட சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிறுவனத்திற்கு 20,000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசின் கடன் வரலாறு காணாத அளவு உயர்ந்து $40 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. போர் செலவு, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை காரணமாக கடன் உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம்தான் கடன் $39 டிரில்லியன் இருந்த நிலையில் 5 மாதங்களில் $1 டிரில்லியன் கடன் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் இந்திய பணியாளர் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 40 வயதான ராஜு ஆச்சாரியா இஸ்ரேலின் ஜெருசலேமில் முதியவர் ஒருவரை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை 23 அன்று அவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். ராஜு பணிபுரிந்த முதிய தம்பதியரின் பேரனான அபியோர் ஜாகன் என்பவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு இஸ்ரேலிய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராஜு ஆச்சாரியாவின் மரணத்திற்கு இந்திய தூதரகம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் 156 சாலைகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. 22 மின்மாற்றிகள் மற்றும் 79 குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற விபத்துகளில் சிக்கி இதுவரை 88 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநில அரசுக்கு சுமார் 1108 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருவில் பாலினத்தை கண்டறியும் தடை சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் நேரடியாக விசாரணை நடத்தவோ வழக்கு பதிவு செய்யவோ முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இச்சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தகுதியான அதிகாரி மட்டுமே விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் புகாரை தாக்கல் செய்ய முடியும். மருத்துவ நுட்பங்கள் சார்ந்த இந்த வழக்கில் அதிகாரி உதவி கோரினால் மட்டுமே காவல்துறை துணை அமைப்பாக செயல்பட முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் செல்லுபடியாகும் வகையில் ஒரே தேசிய தனித்துவ அடையாள எண் வழங்கும் புதிய திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்கள் வேறு மாநிலங்களில் புதிதாக பதிவு செய்யாமல் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மருத்துவ சேவை ஆற்ற முடியும். மேலும் மருத்துவர்களின் உரிம புதுப்பித்தல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை விவரங்களை ஒரே தேசிய பதிவேட்டில் பராமரிக்கவும் இது வழிவகை செய்கிறது. மும்மொழிக் கொள்கையை நடப்பாண்டில் அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு CBSEக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒருமுறை மட்டும் விலக்களிப்பது குறித்தும்
மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த போதுமான ஆசிரியர்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து 10 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறும் சிபிஎஸ்இக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடுகளை தடுப்பது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மறுபரிசீலனை செய்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளில் உள்ள சில தெளிவற்ற தன்மைகள் மற்றும் அவை சமூகத்தை பிரிக்கும் அபாயம் உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தடை விதித்தது. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த அமர்விடம் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா விதிகள் மறுபரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்தார். புதிய விதிகள் மீதான மறுபரிசீலனை முடியும் வரை 2012ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பழைய விதிகளை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. NCERT பாடப்புத்தக குழு நியமனங்கள் தொடர்பாக அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்துவதாக RSS அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. NCERT பாடப்புத்தக குழுவில் RSS பின்னணி கொண்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள RSS செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர், ஒருவருக்கு பொது வாழ்வில் RSS சிந்தனை அல்லது தொடர்பு உள்ளது என்பதற்காக அவர்களது கல்வி புல அறிவை கேள்விக்குள்ளாக்குவது தவறு என்றும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 22 பேருக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதியிடமிருந்து 97 வழக்கு கோப்புகள் திரும்பப் பெறப்பட்டன. முசாஃபர் நகர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி ரவிக்குமார் திவாகர் வசம் நிலுவையில் உள்ள 97 வழக்கு கோப்புகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. இவர் 4 மாத காலத்திற்குள் 10 வழக்குகளில் 22 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி பிரேந்திரகுமார் சிங் உத்தரவின் பேரில் வழக்கு கோப்புகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. நீதிபதி திவாகர் 2022இல் வாரணாசியில் சிவில் நீதிபதியாக இருந்தபோது ஞானவாபி மசூதி வளாகத்தில் காணொலி ஆய்வு நடத்த உத்தரவிட்டதன் மூலம் கவனம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் இந்தோனேசியா கடற்படைகள் தைவான் அருகே மேற்கொண்ட கூட்டு போர் பயிற்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசிய போர்க்கப்பல் ஒன்று ரஷ்யாவில் பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் சீன கப்பலுடன் இணைந்து குறுகிய கால பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தைவானை சீனா ஆக்கிரமிக்க துடிக்கும் சூழலில் இந்தோனேசியாவின் இந்த நடவடிக்கை அதன் நடுநிலை கொள்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களின் சமூக வலைதள செயல்பாடுகள் குறித்த அறிக்கை கவரில் வழங்கி மதிப்பீடு செய்யப்பட்டது. இளைஞர்களுடன் தொடர்பை அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதை தொடர்ந்து அமைச்சர்கள் எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்களில் தங்களது பங்களிப்பை தீவிரப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு விவகார போராட்டங்களை தொடர்ந்து இளைஞர்களை நேரடியாக சென்றடையும் நோக்கில் அமைச்சர்களின் டிஜிட்டல் செயல்பாடுகளை உயர்த்த பாஜக நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேற்குவங்க பார் கவுன்சில் தேர்தலில் மொத்தமுள்ள 23இல் 15 பதவிகளுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகளால் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு மத்தியில் திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த வெற்றி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியான பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும் பார் கவுன்சிலில் தலா 3 பதவிகளை கைப்பற்றியுள்ளன. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 பதவிகளில் 4ஐ திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. வழக்கறிஞர்கள் மத்தியில் திரிணாமுல் கட்சி மற்றும் அதன் தலைவர் மம்தா பானர்ஜியின் செல்வாக்கு குறையாமல் இருப்பதை இந்த முடிவுகள் காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். தர்மேந்திர பிரதானை தொடர்ந்து கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே பார் கவுன்சில் தலைவர் மனன்குமரா மிஸ்ரா பதவி விலக வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வரவேற்க மறுத்ததால் அவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்க தடை விதிக்கப்படும் என இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா மிரட்டல் விடுத்தார். மாணவர்களின் கடும் எதிர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கண்டனத்தை தொடர்ந்து தனது முடிவை வாபஸ் பெற்று மனன்குமரா மிஸ்ரா மன்னிப்பு கோரினார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு வெளியே கூடி அவரது ராஜினாமாவை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்துக்கு சிஜேபி தலைவர் அபிஜித் திப்கே ஆதரவு தெரிவித்துள்ளார்.
பாஜக தலைவர்களை போலி தேசியவாதிகள் என அழைத்துள்ள காங்கிரஸ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பவே மத்திய அரசு இத்தகைய சர்ச்சைகளை உருவாக்குவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டுமே கட்சி நிகழ்வுகளில் பாடுவது என்பது காங்கிரஸ் கட்சியின் மரபு என்றும், இது ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ரவீந்திரநாத் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவின் தொடர்ச்சி என ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்த முடிவை அமித்ஷா கடுமையாக விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பதிலளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கங்கை மற்றும் யமுனை ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் படித்துறைகள் நீரில் மூழ்கின. வாரணாசியில் கங்கை ஆற்றில் நீர்மட்டம் ஆபத்தான அளவை நெருங்கி வருவதால் புனித நீராட வரும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஹரிச்சந்திரா மற்றும் மணிகர்ணிகா உள்ளிட்ட படித்துறைகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் பக்தர்கள் தங்களின் சடங்குகளை மாற்றிடங்களில் மேற்கொண்டனர். நிலைமையை கண்காணிக்க பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.